Hello guys, this is Seven and this is இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கஃபே அசோகா. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ரேப் பாட போகிறான். தம்பி ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறான். ஓகே, ஸோ அதை நாங்கள் வந்து பார்த்து அவர் என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அந்த ஃப்ரெண்டு யாருன்னா உங்களுக்கு காட்டுறாருங்க. ஸ்ரீதர், மக்களுக்கு ஹாய் சொல்லுங்கள். ஹலோ யோ. இதுதான் இந்த கிரிப்டோ. ஸோ இது ஒரு பெரிய ரேப்பர். இவரோட சாங்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த கண்ணுக்குள்ளே நிற்கிற என் காதலிய சாங் தெரியுமா? கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலிய உன்னை விட்ட யார் தொலைய. அந்த சாங்கை பண்ணது தான். இவரும் நானும் சேர்ந்து வந்து ஒரு ரேப் சாங் பாடிருக்கோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. சாங் நேம் வந்து வந்திருக்கேன். பல பள்ளியை தாண்டி வந்திருக்க. ஓகே, ஸோ எந்த சேனல் இருக்குன்னா கிரிப்டோ நைட் அந்த சேனல் தான் வந்து சாங் அஃபிஷியலாக இருக்கும். அதில் நானும் பாடின சாங் இருக்கும். அது இல்லாமல் இவர் வந்து நிறைய சாங்ஸ் வந்து பாடியிருக்காரு. அதில் பாடி போட்டிருப்பாரு. நீங்கள் அந்த எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இவர் இப்படி தான் எங்கே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சார். தெரிதா இந்த மாதிரி பயமாக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஓகே, யோன்னு சொன்னால் ரேப்பர் தான். நாங்கள் யோன்னு சொன்னால் பயமாக ரேப்பர் அப்படிதானே செய்த. எஸ், இவர் வந்து ஒரு ரேப்பர் மாடல். ஒரு வந்து ஒரு பெரிய டான்ஸர். அது வந்து எப்படின்னா அவரோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து டான்ஸ் தான். என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாரு. ஸோ ஆரம்பிச்சு அப்படியே சுற்றி சுற்றி இப்போ டான்ஸ் ஃபீல்டில் இருக்காரு, ரேப்ல இருக்காரு. ஸோ ரெண்டு ஃபீல்ட்லையும் தளபதி வந்து பயங்கரமாக கலக்குறாரு. என்ன மேலே பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன தெரியுது? அது ஒண்ணுமில்லடா. ஒரு மியூசிக் போடணுமா பின்னாடி? சாரிங்க, காப்பிரைட்ஸ் வரும். எங்கள் சேனல் அது போட மாட்டோம். வட போச்சே. சரி பாருங்க, அழகா கேட்டேன். வீட்டில் பார்க்கும்போது நார்மல் தான். எங்கே பார்க்கும்போது ரொம்ப அழகா கேட்டேன் பாருங்களேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். சொல்லுங்க சீதா, என்ன சீதா சொல்லிட்டு இருந்தீங்க? கேட்கல, புரியல. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஏதோ நான் ஏதோ பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் ஏன் கந்தர்வ தொண்டையை வச்சு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பாடல் பாடு சார். ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை. இனிமே தாங்க முடியாதப்பா. இல்லைங்க, எனக்கு வந்து தொண்டை சரியில்லாத காரணத்தால் நான் பாடணும்னு தெரியல. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இவர் தான் வந்து என்னோட பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. தொண்டை சரியில்லை, மண்டை சரியில்லை, ஆமா, மத்தளம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இவன் வந்து என்னோட ஜூனியர். நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஜூனியர் எனக்கு எப்படி பாடுறான்னு பார்த்து நான் அப்படி பாடுவேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஐயோ, எஸ்கேப் ஆகிட்டானே. சொல்லுங்க ஜூனியர். அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறானு மாதிரி பாக்குறான்ல. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? அவன் அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஹீரோயின் என்ட்ரி. பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சாங் போடணும். சாப்பிட்றியா? பசிதா? உடம்பு சரியில்லையா? சரியாயிடும். அந்த மூலை இருக்குல்ல, அன்னி மூலை இருக்கு. ஆமாம், நாங்கள் போய் அங்கே செட்டில் ஆகணும் பார்க்குறோம். காமர்ஸ் பாயிண்ட் இருக்கு. இது ஒரு கஃபேல வந்து பண்றோம். ஆமாம், இது வந்து ஒரு புது கான்செப்ட் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கஃபேல வந்து ஆடியன்ஸ் இருக்கும்போது நீ பார்த்து பேசணும். என் மூஞ்சி வச்சிருக்கேன். டேய், உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. உன் மூஞ்சில் நீ என்ன ரியாக்ஷன் தெரிஞ்சு தெரியணும்ல, அதுக்காக. இவரை பார்க்குறீங்களா? பார்க்க எப்படி இருக்கான். ஆனால் இவன் ரேப் லிங்கிறது இல்லை பாருங்க, தெரி கொடுவான் ஃபயராக. ஆமாம், வெயிட்டாக இருக்கும். ஆமாண்டா. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். மக்கள்கிட்ட இதை பேசு. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? ஃபீவரா? ஆமாம். ஹாய் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? எஸ், ஒரு vlog எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, இவங்க தான் வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஆமாம், இவங்க தான் இன்வைட் பண்ணாங்க. ஸோ ஆமாம், ஸோ இவங்களுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. மாட்டிக்கிட்டான். ஹாய் ப்ரோ. டிஸ்டர்ப் பண்றது தான் என்னோட வேலையே. இவருக்கு இதான் வேலை. இங்கே வந்து பாருங்க, எனக்கு வந்து ஸ்டே விட்டு தனியாக போக மனசு வரல. ஸோ நான் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டேன். சுற்றி மக்கள் இருந்தாலும் பட் நான் வந்து தான் பேசுகிறேன். ரொம்ப நேரம் எதுவும் அமைதியாகவே இருக்கேன். அவங்க ரொம்ப ரொம்ப ஓகே கைஸ், அடுத்து என்ன பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறேன். கைஸ், ஆக்சுவலி நாங்கள் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு மாதிரி வைப் க்ரியேட் ஆகும். நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன செய்யா? 170யா? ஓ, 170. சூப்பர். பாருங்க, வந்ததுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. இவன் என்னங்க அவன்? டேய், இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். இங்கே பாருங்க, நாங்களே ரெடி பண்ணி ஸோ நாங்களே ஃப்ளக் பாயிண்டாக சொல்லி அப்புறம் நாங்களே பாடி பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு புது வகையான ஒரு
கான்செப்ட். ஓ அப்படியா விஷயம். ஸ்ரீதர் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்கான். இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமாம், இப்போ தெரிஞ்சுக்க போகிறான். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஒரு கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்க உள்ளது. இது வந்து மைக் செக் பண்ணிருக்கிறான். கேட்கல. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. மியூசிக் போடுறா. இது பாருங்க, வந்த வேலையை கரெக்டாக பார்க்குறான். ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓ, நெயில் ஆர்ட் ப்ரமோஷன். இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நெயில் ஆர்டிஸ்ட். ஓகே, going to drink hot chocolate. ரொம்ப பசிக்கிறதுனால ஒரு சாக்லேட் சாப்பிட போகிறா. சரி, இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி ரிவ்யூ சொல்லு. எப்படி இருக்குன்னு? ஹாட் சாக்லேட் நல்லா தான் இருக்குமா? நான் குடித்தா நல்லா தான் இருக்கு. சாக்லேட் மாதிரி இருக்கா? சாக்லேட்டு சூடு பண்ணி தண்ணி கலந்து போத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. உண்மையாக தான் சொல்ல முடியும். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால இருக்கிற பேக்கப் தான் சொல்லுவாங்க. நம்ம இங்கே பர்ஃபார்ம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு என்ன சொன்னீங்க? அது மக்காமுஷி. என்னது? ரெஸ்டோ பார். ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீங்க மட்டும் தான் போறீங்களா? அப்ப நாங்க வரக்கூடாதா உள்ள? எங்களை விட்டு போயிருவீங்களா நீங்க? என்ன இது? அவன் ஊர்ல எல்லா கேர்ள்ஸும் பேரா இருப்பாங்க. He is not single. Always not available தான். அப்படியா? இல்ல அமையும். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஒரு நல்ல பையங்க. யாராவது வந்து இவனை பிடிச்சிருந்தா ப்ரப்போஸ் பண்ணலாம். ஆமா, அவன் ஆக்சுவலி கல்யாணம் ரெடியாக தான் இருக்கான். பொண்ணு தான் கிடைக்கல. பொய்யா சொல்லி சுத்திக்கிறான். ஏய், இப்பெல்லாம் 30 தான்டா சீக்கிரம். 27 ரொம்ப சைல்ட் மேரேஜ். அதெல்லாம் 20. ஆமா, ரொம்ப தனியா ஆரம்பிக்கிற சாப்பிட்றதுல. இப்போ யாருன்னு தெரியும் உங்களுக்கு? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. பெரிய யூடியூபர் இல்லைங்க, vlog எடுத்துட்டு இருக்கேங்க. மாசு. இவரு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறமா இன்ட்ரோ பண்றேன். சார் வந்து ஒரு பெரிய யூடியூபர். சிம்பிள் தான் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அது. ஓகே, இது வந்து பெரிய மியூசிக் டைரக்டர். ஹாய் 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 ஹாய்டா. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது பெரிய ரேப்பர். இப்போ வந்து ஸ்ரீதர் தான் வந்து பாட்டு பாடி ஆரம்பிக்க போகிறான். வேற லெவல் பாடுவான். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. ஸோ எங்கெல்லாம் ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இது யாரு தெரியுதா? எனக்கு நல்லா தெரியுது. ஓகே, ஸோ ஸ்ரீதர் ஆரம்பிங்க. ஸ்ரீதர் ஆரம்பிக்கலாங்களா? ஸோ அதுதான் அதான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வெல்கம் ஸ்பீச் அப்படிலாம் வந்து எனக்கு பெருசா கொடுக்க தெரியாது. அதனால இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. நான் பாட போற பாடல்கள் வந்து அதிகமா நீங்க கேட்டிருக்க வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு போல பட் கேளுங்க, நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஹிட் கொடுத்தேன். அதுக்கப்புறமா புது சேனல்ன்றதுனால உங்க முன்னாடி நான் அந்த பாடல்களை பாடுறேன். ஓகே, நல்லா பாடுவார். அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். பாடுவார். நல்லா பாடுவேன்.
பிடிச்சிருந்தா அந்த பாட்டு கிரிப்டோனைட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிரிப்டோனைட் அபிஷியல். ஓகே 7 நம்ம தான் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. ஆக்சுவலி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராப் வந்து ஒரு 17 வயசு இருக்கு எனக்கு. பயப்பட வேணாண்டி புருஷனா தாண்டி பல தடைகளையும் தாண்டி உன்னை நான் வாழ வைப்பேன்டி. சாவே வந்தாலும் சாக மாட்டேன்டி. பாருங்க பாருங்க செத்தே போனா பாருங்க
அதான் போச போறேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வந்தது வந்து கேட்கிறீங்களே தவிர ஒரு வியாபாரமும் இல்ல. கமல் சார் பாடுறோம். சரி நம்ம 6 பேரும் பாடிவோம். சரி தம்பி சேர்ந்து பாடு ரெடி. அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. ஒரு நினைச்சு பார்க்கும்போது மனசு கவிதை அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கிறேன் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும். மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. வருமே என்னாச்சு தோணலையே, ஏதாச்சு புரியலையே, லவ் இல்லையே, ஆச்சு நட்பில்லையே. பள்ளி தாமரையே உன் பாதை கொண்டேனே, உன் பத்திச்சாலை சரிய கண்டேனே. அம்மா அம்மா பாருங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. மீன போல இங்க நிரந்தரம் இல்ல, அத புரிஞ்சுக்கிட்டாயே. Bro, super. I love it. Super bro. Yes. Thank you. Shreya. Session எப்படி இருந்துச்சு Shreya? How do I tell you? அவளுக்கு தமிழ் பாட்டு அவ்வளவு தெரியாது. இங்க பாருங்க எல்லா செலிபிரிட்டிஸ் இங்க தான் இருக்காங்க. Guys say hi. இந்த செஷன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நிறைய வந்துச்சா? நான் பண்ணது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நான் பண்ணது எப்படி இருந்துச்சு? வேற vlogger தான் சொல்றீங்க. ஓகே ஓகே நன்றி நானே கேட்டு வாங்கிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி சீக்கிரம் திருமணம் ஆக போகுது. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருக்கும். அதை பல்சன் நீங்கள் பிடிச்சி ஃபாலோ பண்ணிங்கன்னா சீரியஸ்லி இதோட பண்ணாலும் சேனல் வேறு எதுவுமே கிடையாது. புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஸ்ரேயா ஸ்டேஜ் எப்படி பண்ணா? ஆமாம் அல்டிமேட் பண்ணாத பெரிய செலிபிரிட்டி ஃபோட்டோ ஷூட் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஆக்சுவலி இது வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு ரேப் செஷன் மீட்டப் மாதிரி பசங்க மீட் பண்ணி எங்கள் பல ஆள்லாம் ஃபுல்லாக மீட் பண்ணி ஒரு ஜாம் செஷன் மாதிரி பண்ணோம். ஒரு நார்மல் ஓகே, பெரிய அளவு வந்து பண்ணுவோம், பட் இப்போ கிடையாது, கொஞ்சம் லேட்டாக. ஓகே, ஸோ எப்படிலாம் பண்ணாங்க, ஸோ எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கேன், சீஸ் அண்ட் கார்ன்ஸ் பீஸா சாப்பிட்டுட்டு ஸோ இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய். என்ன செய்தார்?